சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. காதர்ஷீன முன்ன பகவானே சரணமையப்பா. சமஸ்தாபரா ரஷகனே சரணமையப்பா. சர்வரோ நிவாரண நந்திரி மூர்த்தியே சரணமையப்பா. சுவாமி சரணம். சாஸ்தாரம் பிரணமாம்யகம். அப்போ இந்த நாமாவை சொல்லவே நமக்கு புண்ணியம் தான். சாஸ்தாரம் பிரணமாம்யகம், சாஸ்தாரம் பிரணமாம்யகம்னு எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஸ்தாவை நான் நமஸ்காரம் பண்ணுறேன், சாஸ்தாவை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தம். அது சொல்கிறதே புண்ணியம். அதனால தான் டெய்லி அதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்களும் ஆற்றுல சொல்லிகிட்டே இருக்க ரொம்ப விசேஷம். அப்போ காந்தமலையில் அப்பேற்பட்ட சாணித்தியம் இருக்கக்கூடிய காந்தமலையோட சாணித்தியத்தை பற்றி பார்த்தோம். அப்பேற்பட்ட சாணித்தியம் இருக்கக்கூடிய அந்த காந்தமலையில் சுவாமி அந்த அந்தணருக்கு காட்சி கொடுக்குறார். அவர் கண் பத்தல அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. சொர்ணமயமான மண்டபம், ஒளிமயமான ரத்ன சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்து மேலே தேவியர் சகிதமாக சுவாமி உட்காந்துருக்கார். சுற்றி மிகப்பெரிய பூதகணங்கள், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் சுவாமிக்கு சேவகம் பண்ணிட்டுருக்கா. வேதங்களே 4 பக்கமும் இருந்து ரிக்யஜுர் சாம அத்தரவண வேதமே 4 பக்கமும் இருந்து சுவாமிக்கு வந்து சாமரம் வீசின்னு இருக்கான். 4 வேதமும். அப்படி காந்தமலையில் சுவாமி அருமையான ஒரு காட்சியை கொடுக்குறாரு அவருக்கு. அந்த காட்சியை பார்த்தோன்னா என்ன இருந்தாலும் இந்த மனுஷ புத்தி அப்படிங்கிறது அதுதான். அந்த இடத்துல இந்த அந்தனருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துடுது அப்படின்னா, இவ்வளோ ஒரு அருமையான காட்சியை நம்ம பார்த்தோமே, இதை யாருக்கிட்டையாவது போய் நம்ம சொல்ல வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ யோசிக்கிறார், நம்ம ஒரு வயசானவன், நமக்கு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது, இதை நம்ம சொன்னால் யார் நம்ப போகிறா அப்படின்னு. இப்படி ஒரு காட்சியை நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே யாராவது நம்புவாளா? காந்தமலையில் சாஸ்தா இப்படி உட்காந்துருக்கார், பொன்னாளான மண்டபத்தில் உட்காந்துருக்கார், ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார், வேதங்களே அங்கே வந்து சுவாமிக்கு சேவகம் பண்ணுறது, தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாரையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பார்க்குறவனா நம்மளை பைத்தியம்னு சொல்ல மாட்டாளோ இந்த கலியுகத்தில். அப்போ இதை எப்படி நம்ம போய் சொல்கிறது? இதை சொன்னால் யார் நம்புவா? அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சார். அப்போ இங்கே இருக்கிற பொருள் எதையாவது நம்ம எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம சொல்லலாம், இது நான் காந்தமலையிலேருந்து எடுத்துன்னு வந்தது அப்படின்னு இதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். ஆனால் அவர் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கருப்பன் அவர்கிட்ட சொல்லி தான் கூட்டின்னு வந்திருக்கார். காந்தமலை அப்படிங்கிறது சர்வ சாணித்தியமான ஒரு இடம். சுவாமி எப்பொழுதும் பிரத்யக்ஷமாக நிஜஸ்வரூபத்தில் எழுந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல எக்காரணத்தை கொண்டும் அங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப சாணித்தியமான பொருள் அப்படிங்கிறதுனால, அங்கே இருக்கிற எல்லா பொருள்லையுமே சுவாமியோட சாணித்தியம் உண்டு அப்படிங்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் அங்கே வந்து எந்த பொருளையும் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை சொல்லி தான் கருப்பன் கூட்டின்னு போகிறார் அவரை. காந்தமலை வந்துவிட்டால் நீங்கள் எந்த பொருளையும் தொடக்கூடாது, தொட்டால் அடுத்து நடக்கக்கூடிய விபரீத விளைவுகளுக்கு சுவாமியும் பொறுப்பு கிடையாது, நானும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறார் அந்த அந்தனரை. ஆனால் இந்த அந்தனர் இது நம்ம அந்த மனுஷ புத்திங்கிறது அதுதான். அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணுமே நம்ம வந்ததுக்கு, அப்போ தானே சொன்னால் 4 பேர் நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அருமையான ஸ்வர்ண வாள் இருக்குது. அந்த வாளை அவர் இப்படி எடுத்தது தான் தாமசம். எடுத்த அடுத்த க்ஷணம் அச்சங்கோயிலில் விழுந்துட்டார். அந்த வாளை தொட்ட அடுத்த க்ஷணம் கையில் அந்த வாளோட அச்சங்கோயிலில் விழுந்துட்டார். ஆனால் இந்த கருப்பன் சொன்ன வாக்கை மீறினதோட விளைவு அந்த க்ஷணமே அவரோட கண் பார்வை போயிடுது. எந்த கண்ணால் சுவாமியை பார்த்தாரோ அந்த க்ஷணமே அந்த கண் பார்வை போயிடுது. ஏன்னா காந்தமலையில் இருக்கிற எதையும் தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் மீறினதுனால அந்த நிமிஷத்தோடு அவர் கண் பார்வை போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பி கண் பார்வை வரவே இல்லை. அந்த தங்கவாள் தான் இன்னி வரைக்கும் அச்சங்கோயிலில் இருக்கக்கூடிய தங்கவாள். ஆக அச்சங்கோயிலில் இருக்கக்கூடிய தங்கவாள் அப்படிங்கிறது காந்தமலையிலேருந்து சுவாமி தானாகவே தனக்கு அனுப்பிய தங்கவாள். அப்பேற்பட்ட விசேஷமான இடத்துலேருந்து அந்த தங்கவாள் வந்ததுனால தான் அந்த வாள் அப்படி ஒரு எங்கே பார்த்தாலும் வெவ்வேறு இடம் காமிக்கிறது. ஆக இந்த தங்கவாள் அப்படிங்கிறது புனலூர் கருவூலத்தில் இருக்கும், ட்ரெஷரியில். மண்டல காலத்தில் சுவாமிக்கு இந்த வாளை சாத்துவா. மண்டல பூஜை காலத்தில் அந்த ட்ரெஷரியிலேருந்து அந்த வாளை கொண்டு வந்து சகலவிதமான மரியாதையோடையும் சுவாமிக்கு இந்த தங்க வாளை சாத்தி தீபாராதனை பண்ணுவாள். இந்த மண்டல காலம் 10 நாளும் உற்சவத்தின் போது நம்ம அச்சங்கோயில் போனோம் அப்படின்னா சுவாமியை அந்த தங்க வாளோடு நம்ம தரிசனம் பண்ணலாம். காந்தமலையிலேருந்து வந்த அந்த தங்க வாளை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அந்த வாளில் காந்தமலைன்னு எழுதியிருக்கும், அந்த ஸ்வர்ண வாளில். இப்படி தன்னகத்தே பல விசேஷங்களை கொண்டவர் அச்சங்கோயில் சாஸ்தா. அந்த தெய்வந்தான் அப்படின்னா அவரோட முக்கிய சிஷ்யனாக இருக்கக்கூடிய கருப்பசுவாமி அதே அளவுக்கு தன்னகத்தே விசேஷங்களை கொண்டவர். அச்சங்கோயிலில் கருப்பசுவாமிக்கு அதீத சக்தி உண்டு. இன்றைக்கும் அச்சங்கோயில் விசேஷத்தில் மண்டல காலத்தில் கருப்பன் துள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபவமே நடத்துவாள். இந்த கருப்பன் துள்ளலில் கருப்பனுக்கு பூஜை பண்ணுற பூசாரி முன்னாடி அவர் அந்த கருப்பன் மாதிரி வேஷமிட்டுண்டு அவர் அந்த கருப்பனோட வேலை வச்சுண்டு துள்ளி ஆடினதுக்கு அப்புறம்தான் சுவாமியோட தேரே புறப்பாடாகும். சுவாமிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உண்டோ அதே அளவுக்கு அச்சங்கோயிலில் கருப்பனுக்கும் முக்கியத்துவம் உண்டு.
கருப்பன் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அச்சன் கோயிலில் அந்த காலத்தில் கருப்பனூட்டு அப்படின்னு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கா. இப்போ காலப்போக்கில் அந்த வழிபாடு மறைஞ்சு போச்சு. இந்த கருப்பனூட்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண வழிபாடு கிடையாது. கருப்பனுக்கு விசேஷமாக பண்ணக்கூடிய ஆழி பூஜை. ஆழி பூஜை அப்படின்னா அக்னியில் சுவாமி ஆவாகனம் பண்ணி பண்ணக்கூடிய பூஜை. நம்ம ஆற்றுல ஹோமம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அக்னியை ஏற்படுத்தி அந்த அக்னியில் சுவாமி ஆவாகனம் பண்ணக்கூடிய பூஜை தான் ஆழி பூஜை. இந்த ஆழி பூஜை அப்படிங்கிறது கருப்பனுக்கும் சரி, சுவாமியினுடைய பரிவாரங்களுக்கும் சரி, சாஸ்தாவுக்குமே ரொம்ப உத்தமமான விசேஷமான பூஜை இந்த ஆழி பூஜை. இந்த ஆழி பூஜைனா என்ன, இதில் என்னென்ன பொருள்கள் பயன்படுத்துவா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு துர்லபமான விஷயம். அந்த காலத்தில் இந்த ஆழி பூஜை நடந்தது. இந்த ஆழி பூஜையை அச்சங்கோயில் நடத்துறதுக்கு பேர் தான் கருப்பனூட்டு. கருப்பனூரில் நடத்தி இந்த ஆழி பூஜை நடத்துவா. இந்த ஆழி பூஜைக்கு என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த ஆழி பூஜையை நடத்திட முடியாது. இந்த கருப்பனூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஜைக்கான பொருள் பட்டியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. பச்சரிசியிலேருந்து, அவல்லேருந்து, பொரியிலேருந்து, இளநீர்லேருந்து, சந்தனத்துலேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட இன்னி கணக்குக்கு சொல்லணும் அப்படின்னா 500 கிலோ 600 கிலோ அந்த அளவில் வேணும். இது எல்லாத்தையும் போட்டு ஆழியை ஏற்படுத்தி பண்ணக்கூடிய பூஜை. கற்பூர ஆழின்னு சொல்லக்கூடிய கற்பூரத்திலேயே அந்த ஆழியை ஏற்படுத்தி செய்யக்கூடிய பூஜை தான் இந்த ஆழி பூஜை. இந்த ஆழி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஜைக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்தா 400 கிலோ பச்சரிசி, 40 தேங்காய், அவல் 400 கிலோ, 400 கிலோ விதவிதமான மலர்கள், 4 சீப்பு வாழைப்பழம், 108 இளநீர், சந்தனம் 11.25 படி, கற்பூரம் 11.25 படி, அஷ்டகந்த பொடி 12.25 படி, 108 கவுளி வெத்தலை, 20 படி பாக்கு, 12 கிலோ சுண்ணாம்பு, 11.25 படி மஞ்சப்பொடி, 11.25 படி அரிசிப்பொடி, 36.25 படி வீபுதி, 11 பெரிய நிலவிளக்கு, 95 சின்ன நிலவிளக்கு, 4 குத்து விளக்கு. இந்த எல்லா விளக்குக்கும் சேர்த்து 400 லிட்டர் எண்ணெய், 100 கிலோ திரி துணி, நுனி வெல்லம் 11.25 படி, நெய் 11.25 படி. இது இல்லாமல் இன்னும் நிறைய சிறிய சாமான்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணக்கூடியது தான் இந்த கருப்பனூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழி பூஜை. இந்த கருப்பனூட்டு அப்படிங்கிறது அந்த கருப்ப சுவாமியை அதீத பிரீதிப்படுத்துமா. இப்போ இந்த ஆழி பூஜை அந்த காலத்தில் யார் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா திருவாங்கூர் தேவசம் போர்டு நடத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கேரளா ஃபாரஸ்ட் போர்டு, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போகும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொல்லம் டிவிஷன் ஃபாரஸ்ட் போர்டு நடத்திட்டு இருந்தா. அந்த காலத்தில் மன்னர் காலத்துலேயும் இந்த கருப்பனூட்டு அப்படிங்கிற இந்த பூஜை நடத்தி இந்த ஆழி பூஜை ரொம்ப விசேஷமாக செய்யப்பட்டது. காலப்போக்கில் இந்த அளவுக்கு பொருள்லாம் யாரும் பார்த்து சேகரித்து பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இப்போது இந்த ஆழி பூஜை நிறுத்தப்பட்டு விட்டது. பிற்காலத்திலையும் சபரிமலைக்கு போகிற குருமார்கள் இந்த ஆழி பூஜையை செஞ்சுட்டு இருந்தா. சபரிமலையில் பூதநாதர் இருக்கிற இடமா இருக்கக்கூடிய உடும்பாரக்கோட்டையில் ஆழி பூஜை செஞ்சுட்டு இருந்தா. இப்போது சபரிமலையில் பம்பா நதி ஓடக்கூடிய பெரியான வட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை மகர சங்கரம நாளில் மட்டும் ஆழி பூஜை நடந்துட்டுருக்கு. அதை அரவிந்த் சுப்பிரமணியம் குருசுவாமி மற்ற சில குருசுவாமிகளும் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்கா ஆழி பூஜையை. ஆனாலும் ஆதி காலத்தில் இல்லை, இப்போ காலக்கிரமத்துக்கு தகுந்த மாதிரி ஆழி பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆழி பூஜைங்கிறது கருப்பனுக்கே பிரத்யேகமாக நடத்தக்கூடிய கருப்பனூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை. பல பேர் இந்த ஆழி பூஜையில் கலந்துண்டு ரொம்ப மேன்மையான நிலைக்கு போன மக்களும் இருக்கா. இந்த ஆழி பூஜையை நிந்திச்சு தூசமாக பேசி இதனால் ரொம்ப கொடுமையான நிலையை அடைஞ்சவளும் இருக்கா. இப்போ அந்த மாதிரி ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆழி பூஜைனால் காயங்குளம் அரசன் அப்படின்னு ஒரு ராஜா சபரிமலையில் அச்சங்கோயிலில் இருக்கக்கூடிய சாஸ்தாவுக்கு வெள்ளி வாள், தங்க வேல், வெள்ளி விபூதி தட்டு காணிக்கையாக கொடுத்துருக்கார். காயங்குளத்தை சேர்ந்த அரசன். அவர் எதனால் காணிக்கையாக கொடுத்தார், எதனால் அந்த காணிக்கை வந்தது, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.